சென்னை துறைமுகம் மதுரவாயல் மேம்பால சாலை திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் 2009ஆம் ஆண்டு சென்னை துறைமுகம் மதுரவாயல் இடையே பறக்கும் சாலை எனும் மேம்பால சாலை திட்டம் துவக்கப்பட்டது. இதற்காக கூவம் செல்லும் வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு கட்டுமான பணிகளும் துரித கதியில் நடந்தன. இந்நிலையில் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் இப்பணி முடங்கியது. கூவம் ஆற்றங்கரையில் கட்டுமானங்களை அமைக்க தமிழக பொதுப்பணித்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதையடுத்து கடந்த 2012இல் இத்திட்டப் பணிகள் நிறுத்தப்பட்டன. இதை எதிர்த்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கட்டுமான பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள உத்தரவிட மத்திய அரசு கோரியது. நீதிபதிகள் பால் வசந்த் குமார், தேவதாஸ் அடங்கிய அமர்வு இவ்வழக்கை விசாரித்து வந்தது. இருதரப்பு வாதங்கள் முடிவடைந்த நிலையில் வியாழக்கிழமை அன்று இது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தமிழக பொதுப்பணித்துறை பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்வதாகவும் மதுரவாயல் எண்ணூர் இடையிலான மேம்பால சாலை திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த தேசிய நெடுஞ்சாலைக்கு அனுமதி அளித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.